Hey guys, yes, this is Kadambari. So இன்னைக்கு ஒரு ரேண்டம் டே ஆஃப் காலேஜ் தான் பார்க்க போகிறோம். காலேஜில் ப்ராஜெக்ட். அண்ட் இப்போ நம்ம ப்ராஜெக்ட் கிளம்பிட்டோம். ஹாஸ்பிட்டலில் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு 1 by 1 பார்க்கலாம். அண்ட் நான் உங்கள்கிட்ட ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் ஒரு ஷார்ட்ஸில். ஸோ நான் ஹாஸ்பிட்டலில் பண்ணுற MBA படிச்சுட்டு ஏன் அப்படின்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் வீடியோவில் சொல்கிறேன்னு சொல்லிட்டு அதுவும் 1 by 1 இந்த வீடியோவில் சொல்கிறேன். ஸோ எங்கள் காலேஜில் பார்த்திங்கன்னா டியூவல் ஸ்பெஷலைசேஷன், HR, லாஜிஸ்டிக்ஸ், மார்க்கெட்டிங், பிஸ்னஸ் அனாலிட்டிக்ஸ். ஸோ இந்த மாதிரி வந்து நிறைய இருக்குது. அதில் உங்களுக்கு பிடிச்ச 2 எடுக்கலாம். ஸோ நான் வந்து HR அண்ட் ஹாஸ்பிட்டல் அட்மினிஸ்ட்ரேஷன் 2 டியூவல் ஸ்பெஷலைசேஷன் எடுத்தேன். ஸோ பேக்ரவுண்ட் பார்த்தீங்கன்னா பேச்சுலர் ஆஃப் ஹாஸ்பிட்டல் அட்மினிஸ்ட்ரேஷன். ஸோ அதனால தான் இப்போ பிஸ்னஸ் ஆஃப் ஹாஸ்பிட்டல் அட்மினிஸ்ட்ரேஷன். MBAல ஏன் ஹாஸ்பிட்டல் அப்படின்னு கேட்டாங்கன்னா, எஸ் ஐ வாண்ட் டு எக்ஸ்ப்ளோர் போத். எனக்கு கம்பெனி சைடும் போய் ஒர்க் பண்ணணும்னு இருக்குது, ஹாஸ்பிட்டல் சைடும். ஸோ எப்படி நான் ஷிஃப்ட் பண்ணிப்பேன். ஸோ இஃப் இட் இஸ் பாசிபிள் ப்ராஜெக்ட் பண்ண போகிறேன்னு சொன்னால் பார்த்தீங்களா, எஸ் இட்ஸ் நாட் பேஸ்ட் ஆன் கிளினிக்கல் சைட், இட்ஸ் ஃபுல் அண்ட் ஃபுல் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் சைடில் தான் நான் ப்ராஜெக்ட் பண்ண போகிறேன். எனக்கு ப்ராஜெக்ட் டைம் பார்த்தீங்கன்னா 8 to 4:30. ஸோ இப்போ 7:30 ஆக போது. இதுக்கப்புறம் தான் நான் கிளம்ப போகிறேன். அண்ட் கரெக்ட் டைம் போய் ரீச் ஆகிடுவேன். ஸோ 1 by 1 பார்க்கலாம் வாங்க. நான் சீக்கிரமா வந்துருக்கீங்க. 5 minutesக்கு முன்னாடியே வந்துருக்கோம். இங்க பாரு, நான் கரெக்ட் டைம் வந்திருக்கேன். 8க்கு பிஃபோராவே. ஆமா, 7:59 இப்பதான். இங்கிலீஷ் பேசுறா. இன்னும் 2 floor இருக்கு. இதுக்கப்புறம் நடக்கிறது ரொம்ப கஷ்டம். போலாம். காலையில் இவ்வளோ டயர்ட் ஆகிட்டிங்களா? ஹாஸ்பிட்டலுக்கு வந்தாச்சு ப்ராஜெக்ட்டுக்கு. ஸோ எங்கள் டிபார்ட்மெண்ட் பார்த்தீங்கன்னா 3rd floor இருக்குது. கீழேருந்து மேலே வரதுக்கே பாதி டயர்டாகிடும் எங்களுக்கு. 3rd floor வந்து ரீச் ஆகுறதுக்குள்ளே பாதி டயர்டாகிடுச்சு. ஸோ ப்ராஜெக்ட் ஒர்க் கொஞ்சம் நிறையவே இருந்தது. அப்படியே ஃப்ரெண்ட்ஸோடு பேசிக்கிட்டு ஃபன் பண்ணிக்கிட்டே பண்ணதில் டைம் போனதும் தெரில, எப்படி கம்ப்ளீட் பண்ணதும் தெரில. ஸோ இதே மாதிரி உங்களுக்கு ஃபீல் பண்ணியிருந்தீங்கன்னா மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இப்போ தான் பிரேக்கு. ஸோ கேன்டீன் போயிட்டு ஸ்நாக்ஸ் சாப்பிட்டு வந்தோம். ஆக்சுவலாக இன்றைக்கி டே ரொம்ப ஸ்லோவாக போகுது எங்களுக்கு. இப்போ தான் நான் வந்து 11 o'clock ஆகுது. இப்போ தான் லஞ்ச் பிரேக் வரும்னு சொல்லிட்டு இருக்கு. நமக்கு எப்படி இருக்குது? சேம், எனக்கும் அப்படி தான் இருக்குது. இங்கே எல்லாம் என்ன பண்ணுறதுன்னு தெரியுமா, சும்மா உட்காந்துட்டு இருக்காங்க. இன்றைக்கி டே எங்களுக்கு எப்போ தான் முடியுன்னு இருக்குது. ஸோ பார்க்கலாம். அது பேர் என்னது? மாங்காய் சாதம். மேங்கோ ரைஸ். அந்த ப்ராடக்ட் பண்ணுவாங்கல்ல, அந்த மாதிரி இருக்குது சாப்பாடு. என்னன்னு தெரியுமா? இட்லி சாப்பாடு, சாம்பார். இல்லை, சாம்பார் தான் இல்லை, சாம்பார் தான். சாம்பார் இல்லை, தக்காளி சட்னி. தக்காளி சட்னி. சட்னி பார்க்கலாம். சட்னி, புதினா சட்னி. 5 o'clock. அதெல்லாம் பிளாக் இது. திருப்பி ஒன்றுத்துக்கும் ஹாய் பை சொல்ல முடியாது. என் ஃப்ரெண்டு வந்து ஹாய் பை சொல்கிறா. அதை சொல்கிறேன். ஸோ இப்போ எங்களுக்கு 5 o'clock தான் வந்து ப்ராஜெக்ட் முடிஞ்சிச்சு. ப்ராஜெக்ட் முடிச்சுட்டு ஸோ வீட்டுக்கு போகும்போது எதனா ஸ்நாக்ஸ் சாப்பிட்டு போகலான்னு சொல்லிட்டு ரோட்டில் ஃபன் பண்ணிவிட்டு பேசிகிட்டே போயிருந்தோம். வீடியோ எடுக்கும்போது எல்லோரும் வியர்டாக பார்த்தாங்க. ஸோ எனக்கும் ஃபஸ்ட் டைம் பப்ளிக் பிளேஸில் வீடியோ எடுக்கிறது. ஸோ ஒரு மாதிரி ஆக்வர்டாக இருந்துச்சு. ஸோ அது எதுவுமே கண்டுக்காமலே வீடியோ எடுத்துகிட்டு மேனேஜ் பண்ணி போயிட்டேன். ஏன்னா என் கப்பு கிழிஞ்சிருக்கு. தேங்க்யூ. சாப்பிடும்போது இந்த ரசப்பூரி ரொம்ப பிடிச்சது என்ன சொல்லி பார்க்கலாம்? சுக்கா பூரி. ஆமாம், கடைசியாக கொடுப்பாங்க பார்த்தீங்களா, அதுதான் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். சுக்கா பூரி. ஓ, இதுக்காகவே நான் பானிபூரி வாங்கி சாப்பிடுவேன். ஓகே பாய், நாளைக்கு பார்க்கலாம். பாய். ஓகே.